வணக்கம். நாம டெய்லி சாப்பிடுறோம் இல்லையா? அந்த சாப்பாட்டுல இருந்து நமக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு கார்போஹைட்ரேட்டுகளை பத்தி, அதாவது நம்ம சாப்பாட்டுல இருக்கிற அந்த எனர்ஜியை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் டீ, காஃபில போடுற சக்கரை, இது மூணுக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்க்க வேற வேற மாதிரி இருக்கு, டேஸ்டும் வேற. ஆனா கெமிஸ்ட்ரி படி பார்த்தா இது எல்லாமே ஒரே குடும்பம் தான். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த குடும்பத்தோட பேர் தாங்க கார்போஹைட்ரேட்கள். பூமியிலேயே ரொம்ப அதிகமா இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதுதான். அதாவது கார்பனை வச்சு உருவான மூலக்கூறுகள். செடி கொடி எல்லாம் சூரிய ஒளியிலிருந்து இதை உருவாக்குது. நமக்கு இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்ப ஓட வைக்கிற பெட்ரோல் மாதிரி இது. சரி, இப்போ இந்த கார்போஹைட்ரேட்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்ளோ வெரைட்டியான சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சிம்பிள்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. ஆமாங்க, வெறும் மூணே எலிமெண்ட்ஸ் தான். கார்பன், ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன். உலகத்துல இருக்கிற எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் இந்த 3 சிம்பிளான விஷயங்களை வச்சு தான் உருவாகி இருக்கு. எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்துல இருந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸான உணவுகள் வருது பாருங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த எலிமெண்ட் சேர ரேஷியோல தான் விஷயமே இருக்கு. ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவுக்கும் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். அதாவது 2:1 ரேஷியோ. இது பார்க்க தண்ணியோட ஃபார்முலா H2O மாதிரியே இருக்கு இல்லையா? அது சும்மா இல்ல, இதுதான் கார்போஹைட்ரேட்டுகளோட ஒரு முக்கியமான அடையாளம். அந்த ரேஷியோவை வச்சு தான் இதுக்கு ஒரு ஜெனரல் கெமிக்கல் ஃபார்முலாவே இருக்கு, CxH2OY. இதான் கார்போஹைட்ரேட்ஸோட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இதுல இருக்கிற XY மதிப்புகள் மாற மாற நமக்கு விதவிதமான கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை வச்சு கார்போஹைட்ரேட்ஸை நாம 3 மெயின் வகையா பிரிக்கலாம். அது என்னன்னா, மோனோசாக்கரைடுகள், டைசாக்கரைடுகள், அப்புறம் பாலிசாக்கரைடுகள். வாங்க இப்போ ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோனோசாக்கரைடுகள். மோனோனாலே ஒன்றுன்னு அர்த்தம். இதை நீங்க கார்போஹைட்ரேட் உலகத்தோட ஒரு சிங்கிள் பில்டிங் பிளாக், அதாவது ஒரு செங்கல் மாதிரி நினைச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிமிக்குலான சர்க்கரைகள் இது. உதாரணத்துக்கு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் சொல்லலாம். குளுக்கோஸ்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை, ஃப்ரக்டோஸ் பழங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் சுகர்ஸ் தான் மற்ற பெரிய கார்போஹைட்ரேட்ஸை உருவாக்குறதுக்கான பேசிக் யூனிட்ஸ். சரி, அடுத்த லெவல் போலாம். டைசாக்கரைடுகள். டைனா 2. பேர்ல இருக்கிற மாதிரியே இது 2 மோனோசாக்கரைடு யூனிட்ஸ் ஒன்னா சேர்றதால உருவாகுது. நாம வீட்ல யூஸ் பண்ற சாதாரண சர்க்கரை இருக்குல்ல, அதாவது சுக்ரோஸ், அது ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுதான். அதே மாதிரி பால்ல இருக்கிற லாக்டோஸ், தானியங்கள்ல இருக்கிற மால்டோஸ், இது எல்லாமே 2 சிம்பிள் சர்க்கரைகள் சேர்ந்ததுதான். கடைசியா பாலிசாக்கரைட்கள். பாலினா நிறையா, நூத்துக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு நீளமான காம்ப்ளெக்ஸான செயின் மாதிரி உருவாகிறது தான் பாலிசாக்கரைட்கள். நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? அரிசி, உருளைக்கிழங்கு, அதுல இருக்கிறது இந்த ஸ்டார்ச் தான். செடிங்க தங்களோட எனர்ஜியை சேமிச்சு வைக்கிற ஃபார்ம் இது. செல்லுலோஸுங்கிறது செடிகளோட செல் சுவரை உருவாக்குது. கிளைகோஜன்னா விலங்குகள் எனர்ஜியை சேமிச்சு வைக்கிற ஃபார்ம். பாத்தீங்களா, குளுக்கோஸ்னு ஒரே ஒரு சிம்பிள் செங்கலை வச்சு எப்படி சர்க்கரை மாதிரி சின்ன விஷயங்களையும் ஸ்டார்ச் மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸான சுவர்களையும் கட்ட முடியுதுன்னு. இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? இப்போ இந்த டேபிள பாருங்க. நாம இதுவரைக்கும் பேசினதை எல்லாத்தையும் இது அழகா சுருக்கமா சொல்லுது. மோனோ, டை, பாலி, அதோட கெமிக்கல் ஃபார்முலா, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அணுக்கள் மாறுறதும் அது சேர்ற விதமும் தான் இனிப்பான சர்க்கரைக்கும் சாதத்துல இருக்கிற மாவச்சத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தையே உருவாக்குது. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாடோட காம்ப்ளெக்சிட்டி வெறும் 3 சிம்பிள் எலிமெண்ட்ஸ் வெவ்வேறு வழியில சேர்றதுனால தான் வருது. இனிப்பான சர்க்கரையில இருந்து பிரெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான். சரி, இந்த விளக்கத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட முடிக்கலாம். சர்க்கரையும் ஸ்டார்ச்சும் குளுக்கோஸ் மாதிரி ஒரே யூனிட்டால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ சர்க்கரை சாப்பிட்டா ஏன் உடனே எனர்ஜி கிடைக்குது, ஆனா ஸ்டார்ச் இருக்கிற சாதம் சாப்பிட்டா ஏன் எனர்ஜி மெதுவா நீண்ட நேரம் கிடைக்குது? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல சந்திப்போம்.